அத்தியாயம் 11. இறைவனின் படைப்புகள் எல்லாமே நமக்கு முன்னோடியாக இருந்து வருகின்றன. அவ்வழி வந்ததுதான் நாம் நிதமும் முகம் காட்டும் நம் வீட்டு கண்ணாடியும். எப்படி நம் அகத்தின் அழகை நம்முடைய முகம் அழகாக பிரதிபலிக்குமோ அதே போலத்தான் நம் புறத்தின் அழகினை நம் வீட்டு கண்ணாடி அப்படியே பிம்பமாக்கி காட்டும். நம் கனவுகளும் கண்ட கற்பனைகளும் நமக்கு மேய்த்து விட்டால் நமது கழிப்புறம் முகம் காட்டும் நம் வீட்டு கண்ணாடி. நம்மை கவலைக்கும் துன்பங்களும் மேய்த்து கொண்டால் கவலை தாங்கிய முகம் காட்டும். உள்ளதை உள்ளபடியே காட்டும் அவன் வீட்டு ஆளுயரும் முகம் காட்டும் கண்ணாடியின் முன் நின்று பல நாட்களுக்கு பிறகு தனது தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான் சரவணன். 30 வயதை கடந்த நிலையிலும் சிக்கன சிக்ஸ் பேக் தேகத்துடன் கிரேக் சிற்பமாக நின்றவனின் 6 அடி தோற்றத்தை கண்டு திருப்தியே என்றாலும் அவனது அழகிய வதனத்தை பாதி மறைத்திருந்த தாடியை கண்டவனுக்கு இது குத்துது என்று அவன் மனைவி முந்தைய இரவில் சினுங்கியது நினைவு வர அவனையும் அறியாமல் அவன் தடித்த இதழ்களில் புன்முறுவல் ஒன்று அழகாக தோன்றியது. அந்த ஆளுயர கண்ணாடியின் முன் நின்று தன் முழுக்கை சட்டையின் கைப்பகுதியை முழங்கை வரை மடித்துவிட்டு கொண்டிருந்த சரவணன் தனக்கு பின்னால் நிழல் ஆட விழிகளை மட்டும் உயர்த்தி கண்ணாடியின் ஊடே தனக்கு பின்னால் நின்றிருந்தவளை உல்லாசமாக நோக்கினான். ஆரஞ்சு வண்ண காட்டன் சுடிதாரில் கருப்பு வண்ண கலரில் வட்ட வட்ட எம்ப்ராய்டரி டிசைன்கள் ஆங்காங்கே போடப்பட்டிருக்க, இருபுறமும் கருப்பும் ஆரஞ்சும் கலந்த கலரில் துப்பட்டா அணிந்து அவளது மாங்கனிகளை மறைத்திருக்க, மிக நேர்த்தியாக அணிந்திருந்த அந்த எளிமையான சுடிதார் கூட அவ்வளவு பாந்தமாக பொருந்தியிருந்தது ஆனவனின் மனையாளுக்கு. எப்பொழுதும் அவளை புடவையிலே பார்த்திருந்தவனுக்கு அவளை இதற்கு முன்பாக சுடிதாரில் பார்த்ததாக ஞாபகம் அவன் நினைவடுக்கில் இல்லை. எதை உடுத்தினாலும் அவளுக்கு அழகாகத்தான் இருந்து தொலைக்கிறது. அன்று மட்டும் கண்ணம்மா அப்படி சுருக்கென்ற வேணியின் மனம் நோகும்படி பேசவில்லை என்றால் இந்த ஜென்மத்தில் அவளின் முகம் நோக்கி பார்த்திருக்க மாட்டான் சரவணன். அது தெரிந்ததாலோ என்னவோ அன்றைய தினம் நடந்தேறிய சம்பவத்தின் பலன் இன்று இந்த கண்ணாடியின் முன் இணையாக நிற்கிறது. என்று நீல பெருமூச்சை வெளியேற்றியவன் மீண்டும் தனது பார்வையை பின்னால் நின்றிருந்தவன் மீது அழுத்தமாக பதிய வைத்தான். துணியை தச்சிட்டு போட்டாளா இல்ல போட்டுட்டு தச்சாலா? இவ்வளோ சிக்கனம் பொருந்திருக்கு என்று அவளது வளைவு நெளிவுகளை அழகாக எடுத்து காட்டிய சுடிதாரை பற்றி ஆராய்ச்சி மாணவனாக ஆய்வு செய்து கொண்டிருந்தான் வேணியின் மணாளன். கருப்பு காட்டன் பேண்ட் மற்றும் பீச் கலர் ஷர்ட்டில் 6 அடியில் அம்சமாக நின்றிருந்த அவளது மணாளனை அப்பட்டமாக சைட்டடித்து கொண்டிருந்தாள் சரவணனின் மனையாள். இருவரும் ஒருவரை மறந்து ஒருவர் தங்களது இணைகளின் ஒப்பற்ற அழகை கண்களால் களவாடி கொண்டிருக்க, முதலில் மயக்கம் தெளிந்த சரவணன் வேணியின் கண்களில் வழிந்த தனக்கான காதலை கண்டு கர்வம் கொண்டவனாக 6 அடிக்கும் நிமிர்ந்து நின்றான். இன்னும் எவ்வளோ நேரண்டி இப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருப்ப? நாள் முழுக்க இந்த ரொமான்ஸ் லுக்கில் என்னை பார்க்கறதுக்கு நீ ரெடினா நானும் இப்படியே நிற்கிறதுக்கு ரெடி. வசதி எப்படி என்று குறும்பு மிளரும் கண்களுடன் புருவத்தை ஏற்றி இருக்க, அவள் கள்ள பார்வையை கண்டு கொண்டதில் கண்ணம் சிவந்தவள் உதடு கடித்து பார்வையை தாழ்த்து கொண்டாள். மற்றொரு கையும் அடித்துவிட்டு அவள் புறம் திரும்பியவன் அவளை நெருங்கி நின்று ஆள்காட்டி விரலால் தாடியை உயர்த்தி அவளது மருண்ட மான்விழிகளுடன் தனது விழியை நீர்கோட்டில் கலக்கவிட்டவன் அவளது பச்சரிசி முன்பற்களில் சிறைப்பட்டிருந்த கிழுத்தட்டை மெல்ல விடுவித்தபடி, இதுக்கு தண்டனை இப்படிலாம் கொடுக்கக்கூடாது, எப்படி கொடுக்கறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் என்று கூறி அவள் என்னவென்று உணரும் முன்பே அவளது மெல்லிய உதடுகளை தனது தடித்த இதழ் கொண்டு இறுக்கமாக பூட்டி கொண்டவன் விதவிதமான தண்டனைகளை வழங்கி அவளின் செறிப்பட இதழ்களை தண்டித்து கொண்டிருந்தான். தண்டனைகள் சுகமாவது காதலில் மட்டுமே சாத்தியம் என்று இந்த இளநெஞ்சங்களுக்கு யார் உரைப்பது? நிமிடங்கள் நேரங்களாக நீண்டு கொண்டிருப்பதை தண்டனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தவனும் உணரவில்லை. அதை அப்படியே விரும்பி ஏற்றுக்கொண்டவளும் அறியவில்லை. மூச்சு விடக்கூட மறந்தவர்கள் இதழ் தேனை உறிஞ்சி கொண்டிருந்தவர்களுக்கு அது எவ்வளவு பருகியும் சலிப்பை கொடுக்காததுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஆனவனின் வலிமையான இடது கை அவளது பின்னங்கழுத்தில் அழுத்தமாக பதிந்திருக்க, வலது கையோ அவளது சிற்றடையில் அழுத்தமாக பதிந்திருக்க, பெண்ணவளின் 5 அடி தேகமும் ஆனவனின் மேனி உரசி நிற்க, இருவரின் இதழ்களும் இடைவிடாமல் தங்கள் இணைகளுடன் பின்னி பிணைந்து சங்கமத்தில் ஈடுபட்டிருந்தன.
எவன் சொல்லியது உட்கொள்வது மட்டும்தான் போதை வஸ்து என்று? பிசுபிசுப்பான அவளது பின்னங்கழுத்தின் வளவளப்பும், காதோறும் அசைந்தாடும் சுருண்ட பூனை மயிரின் அழகும், நடுமுதுகின் நீள்பக்கமும் இருக்கிறதா இல்லையா என்று அவன் கைகள் ஆராய்ந்து கொண்டிருந்த பெண்ணவளின் சிற்றடையும் கூட ஆணவனை போதை ஏற்றி அணு அணுவாய் கொன்று கொண்டிருந்தது. சரவணனின் 8 வருட தவ வாழ்க்கையின் முக்தியையும் அவளது இதழ்களின் வழி முடித்து கொள்ள முனைந்தானோ என்னவோ, ஒட்டுமொத்த வரத்தையும் அவளது இதழ் ரசம் எனும் தீஸ்தத்தில் பெற்றுக்கொண்டிருந்தான். கண்கள் சொருகி குண்டு கண்ணங்கள் சிவந்து காது மாடல்கள் இரண்டும் சூடாகி போனது ஆடவன் கொடுத்த இதழ் முத்தாரத்தில் பேதை அவளுக்கு. பிரியவே மனமில்லாமல் அவள் இதழ்களை பிரிந்தவன் இறுக்கமாக அவளை அணைத்து கொண்டு அவளது தோல் வளைவில் தாடையை பதித்தவன், வெளியே போயே ஆகணுமா என்றான் ஹஸ்கி வாய்ஸில். அதன் பிறகுதான் அவள் எதற்கு அங்கு வந்தாள் என்பதே ஞாபகம் வர அவனிடமிருந்து விலகியவள், ஏங்க நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரவா என்று அவனிடம் கேட்டு அவனது பதிலுக்காக ஆர்வமாக அவனது முகத்தை பார்த்திருந்தாள். விலகிய அவளை மீண்டும் அணைத்தபடி, ஏண்டி ஃபுல் மேக்கப்பில் ரெடியாகி வந்து நின்றுட்டு நான் போகவான்னு இப்படி என்கிட்ட பெர்மிஷன் கேட்குற? மேடம் எனக்கு இன்ஃபர்மேஷன் தானே சொல்ல வந்தீங்க, அப்புறம் என்ன என்று அவளை சீண்டினாலும் பவுடர் கூட போடாத அவளது இயற்கை அழகை கண்டு வியக்காத நாளிலேயே ஆனவன், சாரி அது எப்பவும் அத்தைக்கிட்ட கேட்டுட்டு தான் போவேனா, அதுதான் இப்போவும் அதே மாதிரி என்று இழுத்தவளின் நெற்றி முற்றி நின்றவன், என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும்னு இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிட என்ன என்று கூறியவனின் பதிலில் சரி என்பதாக தலையசைத்து வைத்தவள் நான் கொண்டு தனது இதழ்களை ஈரமாக்க ஆ என்றால் அது கொடுத்த எரிச்சலில். அவன் தொடர்ச்சியாக கொடுத்த தண்டனையில் கண்ணி போயிருந்த அவளது சிவந்த அதரங்கள் மீண்டும் மென்மையாக இதழ் ஊற்றி எடுத்தவன், ஏண்டி ஒரு முத்தத்துக்கே இப்படி வீங்கி போச்சுனா மற்றதுக்கெல்லாம் எப்படிடி என்று உல்லாசமாக கேட்ட அவனது குரலில் நாணி சிவந்தவள், சிச்சி போங்க என்று சினிக்கியபடி அவனது மார்புக்குள் புதைந்து கொண்டாள். விரிந்த புன்னகையுடன் அவளது வெக்கத்தை ரசித்தபடி, சரி கிளம்பு, எனக்கு மூடு மாறுறதுக்குள்ள நேரமாகுது, நானே உன்னை உங்க அப்பா வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன் என்றதும் கண்கள் மிளற அப்படியா என்ற ரீதியில் அவனை பார்த்தவள் உற்சாகமான மனநிலையுடன் அவனது கையுடன் தனது கை கோர்த்தபடி அவனுடன் இணைந்து கீழே இறங்கினாள். ஹால் சோபாவில் உட்கார்ந்து காலை பத்திரிகையை மும்மரமாக படித்து கொண்டிருந்த குமுதா மாடியில் அரவம் உணர்ந்து நிமிர்ந்து பார்க்க சரவணனும் வேணியும் எதையோ சிரித்து பேசியபடி ஒன்றாக இறங்கி வந்து கொண்டிருந்தனர். இருவர் முகத்திலும் தெரிந்த தேஜஸை, இருவருக்கும் இடையே இருந்த பிணக்கு மறைந்து பிணைப்பு உருவாக்கி இருப்பதை உணர்ந்த மனம் நிறைந்து போனது குமுதாவிற்கு. இருவரின் ஜோடி பொருத்தமும் அவ்வளவு நிறைவாக இருக்க சாயங்காலம் வந்ததும் 2 பேருக்கும் சுத்தி போடணும், ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு என எண்ணிக்கொண்டவள் தன்னை நெருங்கிய மக்களை புன்சிரிப்புடன் பார்த்திருந்தாள். மா இன்னைக்கு வேலை கொஞ்சம் கம்மி தான், அதனால நானே கொண்டு போய் வேணியா அவங்க வீட்டில் விட்டுட்டு ஈவினிங் போய் கூப்பிட்டுக்கிறேன் என்றதும் முகம் மலர்ந்த குமுதா புன்னகையுடன், ரொம்ப சந்தோஷம்பா, 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, பார்த்து போயிட்டு வாங்க என்றவள் கண்கள் பணிக்க, உன்னோட வார்த்தை பழிச்சிருச்சு பானு என்று மனதில் எண்ணியபடி நிம்மதியுடன் அவளது அறையை நோக்கி நடந்தாள். காலை உணவை முடித்துக்கொண்டு வெளியே வந்த சரவணன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கார் பார்க்கிங்கில் காரை எடுத்தவன் கேட் அருகில் சென்று நின்று கொண்டிருந்த அவனது மனையாளுக்கு அந்த பக்கமாக கார் கதவை திறந்துவிட காரில் ஏறியவள் அவனுக்கு அருகில் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். கிரே கலர் ரெனால்ட் டஸ்கர் கார் வாங்கிய 5 வருடத்தில் முன்சீட்டில் குமுதாவிற்கு அடுத்ததாக அமரும் ஒரே பெண் வேணிதான். அவள் அருகில் அமர்ந்திருப்பதே அத்தனை இதமாக இருக்க அவளது வலது கையை பற்றி அதில் மென்மையான முத்தம் பதித்து கையை விட்டவனோ காரை கிளப்பிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். வீடு தாண்டி சில அடி தொலைவு கார் நகர்ந்ததும் தான் நினைவு வந்தவனாக அவளது முகத்தை திரும்பி திரும்பி சங்கடத்துடன் பார்த்தவன், என்று இழுவையாக இழுக்க அவனை பற்றி ஆதி முதல் அந்தம் வரை அறிந்து வைத்திருந்த அவனது மனையாளுக்கோ புரியாதா என்ன அவனது சங்கடத்திற்கான காரணம்? அவளுக்கு தான் நன்றாகவே தெரியுமே, வேணி என்ற தன் பெயரை தவிர தன்னை பற்றி அரிசுவடி கூட தெரியாது தன் கணவனுக்கு என்று.
அதில் அவளுக்கு வருத்தம் எல்லாம் ஒன்றுமில்லைதான். அவனை பற்றி எல்லாம் தெரிந்துதானே இந்த திருமணத்திற்கு அவள் சம்மதம் தெரிவித்தது. அப்புறம் அதில் வருவதற்கு என்ன இருக்கிறது என்று எண்ணியவள், மதுக்கர போகணும் என்றால் சிறிய புன்முறுவலுடன். அவளது பதிலில் சட்டென பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தியதில் வண்டி ஒரு குலுங்கி நிற்க பதறி போய், என்னாச்சுங்க என்றால் நடுங்கும் கரங்களுடன் அவன் கையை பற்றி. அந்த நாளில் அவனது மனையால் தந்த முதல் அதிர்ச்சியில் அவ்வளவு நேரம் இருந்த இதம் மறைந்து கண்களில் கூர்மையை கூட்டியவன், மதுக்கரையிலையா மதுக்கரையிலையா உங்க வீடு இருக்கு என்றான் அழுத்தமான குரலில். அவளும் அவன் முகத்தை ஆழ்ந்து பார்த்த வண்ணம், ஆமா என்று மெல்ல தலையசைத்தாள். அவளது பதிலில் புருவம் சுருக்கியவன், எத்தனை வருஷமாக இருக்கீங்க என்றான் கேள்வியாக. ஏன், என்னாச்சு? நான் பிறந்ததிலிருந்தே அங்கதான் இருக்கோம் என்றால் உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகத்துடன். அதில் மேலும் குழம்பியவன், எங்கேயோ இடிக்குதே, இவளை சுத்தி ஏதோ ரகசியம் இருக்கும் போலவே, என்னவா இருக்கும் என்று மண்டையை குடைந்தவன், பின் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதானே ஆகணும், அவளை பத்தி சொல்லாத வரைக்கும் நாமளா எதுவும் கேட்கக்கூடாது என்று எண்ணியவனாக எதுவும் பேசாமல் வண்டியை கிளப்பிக் கொண்டு மதுக்கரை நோக்கி பயணத்தை தொடங்கினான். வேணியும் சிந்தனை படர்ந்த அவனது முகத்தை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் சிந்திக்கட்டும் என்று எண்ணியவளாக தனது பார்வையை திருப்பி ரூட்டில் பதித்தாள். அத்தியாயம் 12. நம்முடைய சிறுவயது நினைவுகள் அனைத்தும் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும். அத்தகைய நினைவுகள் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்மை கூடவேதான் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு எளிதில் நம்மால் அவை அனைத்தையும் மறந்துவிட முடியாது. சில சமயம் இக்கட்டான சூழலில் நம் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து பார்த்தால் சோர்ந்து போன இதயம் கூட புத்துணர்ச்சியை மீட்டெடுக்கும் காலமாக இருக்கும். அந்த நினைவுகளின் உதவியால் சிலருக்கு தடம் மாறி போன அவர்களின் வாழ்க்கையை சீராக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு கூட கிடைக்கும். நினைவுகளை மீட்டெடுப்பதால் கடந்த கால தவறுகளில் இருந்து நம்மை நாமே திருத்திக் கொள்ளவும் முடியும். கனவு என்று எண்ணி மறந்து போன சில உறவுகளின் நினைவுகளை காலம் கடந்து தொலைத்த இடமும் தெரிந்து தொலைத்த பொருளின் மதிப்பும் தெரிந்தால் இழப்பின் வலியை மட்டுமே நம்மால் உணர முடியும். ஆனால் விதியின் வசத்தால் இழந்த அந்த பொன்னான காலத்தை திருப்பி மீட்டெடுக்க முடியாது என்பதை சரவணனின் வாழ்வில் நடந்த சம்பவங்கள் ஆணித்தரமாக நிரூபிக்கின்றன. வேணியுடன் காரில் கிளம்பி மதுக்கரை தொட்டவனுக்கு மனதில் சொல்லென்ன உணர்வுகள் தோன்றி ஆர்ப்பரிக்க அவனது ஆள் மனமோ இன்னவென்று பிரித்தறிய முடியாத மாறுபட்ட மனநிலையில் இருந்தது. வேணி வழி சொல்ல சொல்ல அவனது கார் ஒரு தெருவிற்குள் நுழைய அவன் கண்ணில் கண்ட காட்சிகள் அனைத்தும் ஏற்கனவே அந்த வழித்தடங்களில் அவன் பல முறை பயணித்த ஞாபகங்களை நினைவு கூர்ந்து ஆனவனை ஆழி பேரலையாய் அலைக்கழித்தது. திருமுனையில் இருந்த பிள்ளையார் கோவிலில் முதலாக பள்ளி செல்கையில் பத்திரமாக சென்று வாடா மருமகனே என்று திருநீர் பூசிவிட்ட உருவத்தின் திகட்டாத அன்பில் நெற்றியோடு சேர்ந்து நெஞ்சமும் நிறைந்த நினைவுகள் நிழலாக தோன்றி மறைந்தது. கோயிலின் முன்னால் அகன்று வளர்ந்து ஓங்கி நின்ற அரசமரம் அருகில் கண்ணை கருந்துணியால் கட்டி தத்தி தத்தி நடைபயின்ற குழந்தையுடன் தானும் குழந்தையாக மாறி நிழலாக சில உருவங்களை கண்டுபிடித்த நாட்கள் நினைவில் வந்து போனது. அவன் கண்ணில் பட்ட நினைவுகளில் பிரதிபலிப்பு பல கலவையான பிம்பங்களும் நிழற்படங்களையும் பேச்சு குரல்களும் கண்முன்னே காட்சி படமாக தோன்றி மறைய அவனுக்குள் புதைந்து போயிருந்த சிறுவயது நினைவுகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டிக்கொண்டு அவனது மீள்பார்வையில் வந்து சென்று கொண்டிருந்தன. இது சிறுவயதில் அவன் படித்த அங்கன்வாடி மையம். அட்டை படத்தில் பழங்கள் காய்கறிகள் படம் வரைந்து ஒரு ஆசிரியர் அதை காட்டி, இதுதான் கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு என்று பாடம் கற்பித்தது நினைவில் நீங்காமல் வந்து சென்றது. சிறுவர்களுடன் விளையாடிய போதும் அங்குள்ள அம்மிக்கல்லில் இடித்து நெற்றியில் ரத்தம் வடிய நின்றிருந்த போது அங்கு பதறியபடி வந்த குமுதாவும் அவள் கக்கத்தில் இருந்த குழந்தை தனக்கு அடிபட்டதைக் கண்டு பயத்தில் வீறிட்டு அழுத நிமிடங்களும் நினைவுகளாக தோன்ற அவனது கை அவனையும் அறியாமல் இடது நெற்றியில் அன்றைய தினத்தின் சம்பவத்தால் உருவான தழும்பை வருடி பார்த்தது. அவன் மனக்கண்ணில் முன்னே தோன்றி மறைந்த காட்சி பதிவுகள் அனைத்தும்
கோர்வை இன்றி சிதறல்களாக இருக்க அவன் நினைவுகளால் எதையும் முழுமையாக மீட்டெடுக்க முடியாமல் திண்டாடி அது ஏற்படுத்திய உணர்வில் சரவணனுக்கு தலையை வலிக்க தொடங்கியது. அதற்குள்ளாக வேணி வீடு வந்து விட்டதாக கூறி காரை நிறுத்த சொல்ல, அப்பாடா என்று பெருமூச்சை ஒன்றை வெளியேற்றியவன் எதிலிருந்தோ தப்பித்த உணர்வுகளுடன் காரில் இருந்து கீழே இறங்கினான். காரில் இருந்து இறங்கி முன்பிருந்த பேனட்டின் மீது இரு கைகளையும் கட்டி சாய்ந்து நின்றவன் அந்த தெருவை கண்களால் அலச, அங்கிருந்த சில வீடுகளின் அமைப்பும் அதனை தொடர்ந்து நடந்தேறிய சம்பவங்களும் நிழல் படமாக நினைவில் தோன்றி மறைந்தது. பல அடுக்குகள் கொண்ட புது புது வீடுகள் வரிசையாக புதியதாக முளைத்திருந்தாலும் அவன் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு எதிர் புறங்களில் இருந்த வீடுகளின் அமைப்பும் ஆங்காங்கே அதே பழமை மாறாத அமைப்பில் இருந்த சிறு வீடுகளும் அவன் நினைவு மண்டலங்களில் நீங்காமல் நிலைத்து நின்றதில் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவனுக்கு நேர் எதிரே இருந்த அந்த இரு அடுக்குமாடி வீட்டில் கீழே இருந்த பகுதி 2 படுக்கை அறைகளை கூடிய ஒரே வீடாகும். மேலே ஒரு படுக்கை அறை கூடிய 2 வீடுகளாகவும் ப்ளூ கலர் பெயிண்டில் இருப்பதை கண்டவனுக்கு அது அவர்களுடைய வீடு என்று முன் சுவற்றில் பதிக்கப்பட்டிருந்த குமுதா இல்லம் என்ற பெயர் பலகையை கண்டதுமே புரிந்து போனது. அவசரமாக திரும்பி அதற்கு எதிர்ப்புறத்தில் இருந்த பழமை மாறாத தொட்டிக்கட்டு முறையில் கட்டப்பட்டிருந்த தனி காம்பவுண்டாக இருந்த அந்த ஓட்டு வீட்டை கண்டதும் அவனது கண்கள் ஆனந்தத்தில் மிளிர, அவனது உதடுகளோ பானத்த என்று மென்மையாக உச்சரித்தது. அதற்குள் வேணி அந்த வீட்டிற்கு அருகில் இருந்த வீட்டில் இருந்து ஒரு நடுத்தர வயது பெண்மணியுடன் சிரித்து பேசியபடி வெளியே வர, அவனது கண்கள் வேணியின் கூட வந்த அந்த பெண்மணியை யோசனையாக நோக்கியது. வாப்பா சரவணா, நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்காங்களா? கிரி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று முகம் நிறைந்த புன்னகையுடன் ஆத்மார்த்தமாக நலம் விசாரித்த அந்த பெண்மணியின் எதிர்பார்ப்பில்லாத அன்பில் கரைந்தவனாக சிறு புன்முறுவலுடன் எல்லாரும் நல்லா இருக்காங்க என்றான். யார் அந்த பெண்மணி என்று நினைவில் இல்லாத போதும், சின்ன வயசுல பார்த்தது, என்ன அடையாளம் தெரியுதா உனக்கு? பார்வதி பாட்டியை பார்த்தேன்னா அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன் என்று அந்த பெண்மணி கூறிய செய்தியில் அவனது நினைவு மண்டலம் பார்வதி பாட்டியின் முகத்தை மீட்டெடுத்து அரைகுறை பிம்பமாக கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த, அவர்கள் வீட்டு வாசலில் உட்கார்ந்து அந்த பாட்டி சொல்லும் ராஜா காலத்து கதைகள் தினமும் ஆர்வமாக கேட்ட ஞாபகம் நினைவில் வந்து போனது ஆனவனுக்கு. கண்கள் மிளிர, பார்வதி பாட்டி நல்லா இருக்காங்களா என்றான். அவனுக்கு அந்த பாட்டியை ஞாபகம் வந்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக. வயசாயிடுச்சு இல்லையாப்பா, இப்போ கொஞ்சம் முடியல, கிடையில கிடக்காங்க. அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப மறக்காம ஒரு 8 வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போங்க, சரியா என்று வாஞ்சையுடன் அழைக்கவும், கண்டிப்பா வரும் என்றான் அதே புன்னகையை தாங்கிய முகத்துடன். அப்பா இருக்கிற வரைக்கும் மாசம் ஒருக்கா வந்து வாடகை வாங்கிட்டு போவாங்க. அவர் போனதுக்கு அப்புறமா அம்மாவோ இல்லை கிரி தம்பியோ வந்துட்டு போகும். உன்னதான் வளர்ந்த அப்புறம் பார்த்ததே இல்லை. குமுதாக்கா வரப்ப எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சரவணன் தம்பியை ஒருக்கா கூட்டிட்டு வாங்கன்னு. இப்பதான் அதுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு போல என்று மனத்தாங்களுடன் பேசிய அந்த பெண்மணியின் வார்த்தையில் சுருக்கென வலி உண்டானது அங்கே ஒருவனுக்கு. எத்தனை முறை குமுதா அவனை அழைத்திருப்பான். மதுக்கரைக்கு ஒருக்கா வாடா என்று ஒவ்வொரு முறையும் போமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை என்று கூறி அவளின் கோரிக்கையை நிராகரித்தவன் அறிந்திருக்கவில்லை, அவனுக்காக காத்திருந்த ஆத்மார்த்தமான உறவுகளை அவன் தவிர்த்திருக்கிறான் என்று. எப்படியோ பானுக்கா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வீட்டுக்கே நீ மருமகளா வந்துட்டப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்றதும் சரவணின் கண்கள் அப்பட்டமான அதிர்ச்சியை ஒரே ஒரு நிமிடம் பிரதிபலித்தது. பின் உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகத்துடன் வேணியை நோக்கியது. அவளும் அவ்வளவு நேரம் அவன் முகத்தில் தோன்றி மறைந்த உணர்வு குவலையை தான் கலங்கிய முகத்துடன் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். யாருக்கு யாருன்னு நம்ம கையில என்னப்பா இருக்கு? எல்லாம் மேல இருக்கிறவன் செயல். வேணிதான் உனக்குன்னு கடவுள் ஏதி வச்சிருக்காரு போல. இடையில பல கசப்பான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வேணு புள்ளைய உன்கிட்ட சேர்த்திருக்காரு அந்த கடவுள். தங்கமான பொண்ணுப்பா வேணி. அம்மா அப்பா 2 பேரும் அந்த பிள்ளைய தனியா தவிக்க விட்டு போயிட்டாங்க. இனிமேல் நீதான் அவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே. பத்திரமா பார்த்துக்கப்பா என்று
மனதில் இருந்த ஆற்றாமை எல்லாம் வார்த்தைகளாக வடிக்க அங்கு நின்றிருந்த மற்ற இரு ஜீவன்களும் வெவ்வேறு உணர்வுகளின் பிடியில் தத்தளித்து கொண்டு நின்றிருந்தனர். சரி சரி வேணு, தம்பியை உள்ள கூட்டிட்டு போ. முதலா வந்த பிள்ளைய இப்படி வாசலையே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். கேட்டு சாவி மட்டும் என்கிட்ட இருந்ததால செடியெல்லாம் தண்ணி ஊத்தி வாசலை சுத்தப்படுத்தி வச்சிருக்கேன். கொரோனா லாக்டவுனுன்றனால வேணி இந்த பக்கம் வரவே இல்லை. 6-7 மாசம் ஆனதால வீடு ரொம்ப புழுதியா இருக்கும்னு 2 ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன் சுத்தம் பண்றதுக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவாங்க. நீங்க உள்ள போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று குறிப்பிட்டு அங்கிருந்து செல்ல சரவணனும் முகம் கருக்க ஆணி அடித்தது போல அதே இடத்தில் வேரூன்றி போய் நின்று கொண்டிருந்தான். பூட்டியிருந்த கேட்டை திறந்துவிட்டு வேணி திரும்பி பார்க்க அவளது மணாளன் நின்றதற்கான அறிகுறி எதுவும் அங்கு இல்லாமல் போக யோசனையுடன் காரை திரும்பி பார்த்தாள். அவளிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் காரில் ஏறி புழுதி பறக்க புயல் வேகத்தில் காரை கிளப்பிக் கொண்டு சென்றிருந்தான் அவளின் மணாளன். மின்னல் வேகத்தில் செல்லும் காரையை பார்த்த வண்ணம் கனத்த இதயத்துடன் நின்றிருந்தவளின் கண்ணீர் கரையுடைத்து கொண்டு வெளியேற, திருமணம் முடிந்து முதலாக ஜோடியாக தாய் வீடு வந்தவள் மீண்டும் தனி ஒருவளாக பிறந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாள். சரவணப்பட்டியில் இருந்து மதுக்கரை வரும்போது 1 மணி நேரத்துக்கு முடிந்த பிரயாணம். மீண்டும் சரவணப்பட்டிக்கு திரும்பியவன் அரை மணி நேரத்தில் அவனது வீட்டை அடைந்திருந்தான். கார் பார்க்கிங்கில் வேகமாக காரை கொண்டு வந்து நிறுத்தியவனின் முகம் இறுகி போயிருக்க அவனது கேள்விகளுக்கான விடை தேடி நேராக குமுதாவிடம் சென்று நின்றான். காலையில் தனது மகனும் மருமகளும் ஜோடியாக கிளம்பி சென்ற சந்தோஷத்தில் இருந்த குமுதா போன வேகத்தில் திரும்பி வந்த சரவணனை அந்த நேரத்தில், அதுவும் தனியாக அங்கு எதிர்பார்க்காத, கடவுளே இப்ப என்னாச்சு என்று கலங்கி போய் நின்றாள். அத்தியாயம் 13. ஹால் சோபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்த குமுதாவின் முன் முகம் இறுக நின்று கொண்டிருந்த சரவணனை நோக்கி விழி உயர்த்தியவள், கடவுளே இப்ப என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே என்று கவலை தாங்கிய முகத்துடன் அவள் அவனை பார்த்து கொண்டிருக்க, வேணி யாருமா எனக்கு என்றான் உணர்வுகள் துடைக்கப்பட்ட குரலில். அவளது கேள்வியில் அதுவரை இருந்த கலக்கம் மறைந்து கண்ணில் கூர்மை ஏற, ஏன் உனக்கு அவ யாருன்னு தெரியாதா என்ன என்றால் கடுப்பாகி போன குரலில். அம்மா ப்ளீஸ், நீங்களும் என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. நானே ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கேன். அங்கே மதுக்கரையில் வேணி வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு அக்கா என்னென்னவோ சொன்னாங்க. எனக்கு தலையே வெடிச்சுன்னு போல இருக்கு. ப்ளீஸ்மா எனக்கு சொல்லுங்க, அவ யாரு? இதுக்கு முன்னாடி அவளை நான் பார்த்துருக்கேனா என்ன என்று கேட்டு பிடிவாத பிடிக்கும் வளர்ந்த குழந்தையாக நின்றிருந்தான் அந்த 6 அடி ஆண்மகன். முகத்தில் கடினத்தை கூட்டி, ஏன் இந்த கேள்வியை அங்கேயே உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்கலாம்ல, அதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ அவசரமாக வந்து என்கிட்ட கேட்குற என்றால் அவனை இன்னும் கடுப்பேத்தும் விதமாக. மா என்ன பேசுறீங்க நீங்க? புரிஞ்சு பேசுறீங்களா இல்லை புரியாமல் பேசுறீங்களா? அவகிட்ட போய் நீ யாரு எனக்குன்னு நான் எப்படிம்மா கேட்க முடியும்? ஒருவேளை அப்படியே கேட்டேன்னு வைங்க, அதை கேட்டு அவன் மனசு என்ன கஷ்டப்படும்? அதுவும் இல்லாமல் அவளோட முகத்தை பார்த்து நேருக்கு நேராக கேட்குற தைரியம் எனக்கு இல்லைம்மா. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணாமல் சொல்லுங்க, அங்கே அவள் சொன்னதெல்லாம் உண்மையா என்றான் கண்கள் சிவக்க இன்னும் தீவிரத்தை குரலில் கூட்டி. ஏண்டா, யார் உன்கிட்ட என்ன சொன்னாங்க? அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அது உண்மையானு கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? முதல்ல யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு, அப்புறம் அது உண்மையா இல்லையான்னு சொல்கிறேன் என்றால் உனக்கு நான் அம்மாடா இன்னும் விதமாக. அதாம்மா, அங்கே வேணி வீட்டை ஒட்டி இருந்த ஒரு வீட்டில் இருக்காங்களே, அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடித்த வீடு, அந்த பார்வதி பாட்டி கூட அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க பானத்தை பொண்ணு தான் வேணின்னு. அது உண்மையாமா என்றான் தவிப்பேறிய விழிகளுடன். அவங்க என்ன பொய்யா சொல்ல போகிறாங்க? பானத்தை பொண்ணு தான் வேணி. இப்போ அதில் உனக்கு என்ன டவுட்டு என்று கேட்டுவிட்டு, என் வேலை முடிந்தது என்ற ரீதியில் குமுதா எழுந்து சமையல் அறை நோக்கி நடையை கட்ட, அவளை தாண்டி அவள் முன்னால் சென்று வழிமறைத்து அவளின் 2 கைகளையும் பற்றி நின்றவன் ஒட்டுமொத்த தவிப்பையும் கண்களில் தேக்கி, அப்போ வேணிதான் நம்ம லட்டு பாப்பாவம்மா என்றான் எதையோ நழுவ விட்ட வேதனையில். அவனுக்கும் குறையாத அதே வலியை கண்களில் தேக்கி ஆம் எனும் விதமாக தலையசைத்தவள் கலங்கிய கண்களுடன், போடா என்று
தழுத்தழுத்த குரலில் கூறியபடி அவளை தாண்டி சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அவனுக்கு டீ போடுவதற்காக. ஏற்கனவே அது உண்மைதான் என்று அரைகுறையாக மனம் ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் குமுதாவாவது அப்படி இல்லை என்று வேறு ஏதாவது ஒரு கதையை சொல்லி அவனை குற்ற உணர்வில் இருந்து காப்பாற்றிவிட மாட்டாளா என்ற நப்பாசையில்தான் அவ்வளவு வேகமாக மதுக்கரையில் இருந்து அவன் குமுதாவை தேடி ஓடோடி வந்தது. ஆனால் அவளும் ஆனவனின் நம்பிக்கையை பொய்யாக்கி இருக்க அவன் உணர்ந்து கொண்ட உண்மையில் அவனது உள்ளம் உலைகளாக குதிக்க துவங்கியது. முகம் நிறைந்த வேதனையுடன் தளர்ந்து போன நடையிட்டு சோபாவை அடைந்தவன் புத்தென அதில் உட்கார்ந்து தலையை பின்னால் சாய்த்தபடி கண்களை இறுக்க மூடிக்கொள்ள அவனது விழியோரம் ஈரம் கசிந்தது அவன் மனதின் வலியை உணர்த்தியது. ஆனவனின் நினைவுகளோ பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த நினைவுகளை நோக்கி பின்னோக்கி சென்றது. அதே சமயம் சமையல் அறையில் டீ போட்டு கொண்டிருந்த குமுதாவிற்கும் பழைய நினைவுகள் எல்லாம் வரிசை கட்டி கொண்டு கண்முன்னே வரத் தொடங்கின. பொள்ளாச்சியை பூர்வீகமாக கொண்ட அன்பழகன் அதே ஊரில் வசித்து வந்த வேறு இனத்தை சேர்ந்த பானுமதியை பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காதல் திருமணம் செய்து கொண்டான். அவர்கள் இருவரும் அதே ஊரில் வசித்து வர இருவருக்கும் 10 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஒரு நாள் அன்பழகன் நண்பன் கூறிய யோசனையின் பெயரில் ஜாதகம் பார்த்ததில் சொந்த மண்ணை விட்டு சில காலம் தள்ளி இருக்க சொல்ல அதன் விளைவாக அன்பழகனுக்கு ஒன்றுவிட்ட உறவு முறையில் மாமன் மகனான தங்கராஜ் அவனது குடும்பத்துடன் வசித்து வந்த மதுக்கரைக்கு தங்களது வாகையையும் மாற்றிக்கொள்ள முடிவு செய்தனர். அதன்படி அன்பழகனும் பானுவும் கையில் இருந்த பணம், நகைகளை விற்று கிடைத்த பணம் என அனைத்தையும் போட்டு தங்கராஜ் வீட்டிற்கு எதிரில் இருந்த ஒரு சிறிய ஓட்டு வீட்டை விலைக்கு வாங்கி அங்கே குடித்தனம் வந்தனர். அவர்கள் அங்கு குடியேறி வரும்போது தங்கராஜ் குமுதா வாரிசுகளான மூத்தவன் கிரிக்கு 9 வயதும் இளையவன் சரவணனுக்கு 4 வயதும் நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு வந்த நாட்களில் இரு குடும்பத்தின் உறவும் உறவுக்காரங்க என்ற ரீதியில் நெருக்கமாகி போக குழந்தை இல்லாத பானுவுக்கு சரவணனே ஆறுதலாகி போக எந்நேரமும் அவன் பானுவின் வீட்டிலேயே இருப்பான். காலையில் தூங்கி எழுந்தவுடன் சரி, குளிக்க வைப்பதற்கு மட்டுமே குமுதா அவனை தூக்கி கொண்டு தனது வீட்டிற்கு செல்வான். மற்றபடி எந்நேரமும் பானத்த என்ற அவனின் காலை பிடித்து கொண்டே குட்டி போட்ட பூனையாட்டம் சுற்றி வருவான். கிரி அப்போது 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்ததால் அவனுக்கு பானுவிடம் அவ்வளவாக நெருக்கம் உண்டாகி போயிருக்கவில்லை. இருப்பினும் அவளது கனிவான முகத்திலும் அனுசரணையான பேச்சிலும் மகிழ்ந்தவனாக வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அவளிடம் இருந்து அவனுக்கான சலுகையை பெற்றுக்கொள்வான். நாட்கள் இப்படியாக உருண்டோட 6 மாதங்கள் கடந்த நிலையில் ஒரு நாள் பானுவிற்கு நாட்கள் தள்ளி போயிருந்தது. இதற்கு மேல் எப்படி குழந்தை பிறக்கும் என்ற அவநம்பிக்கையில் பானு இருக்க குமுதாதான் வற்புறுத்தி அவளை அழைத்து கொண்டு செக்கப்பிற்கு போனார்கள். குறுகிய காலகட்டத்தில் உயிர் தோழியாகி போயிருந்த குமுதாவும் பானுவும் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கடவுளையும் வேண்டியபடி மருத்துவர் கூறப்போகும் தகவலுக்காக தவிப்புடன் காத்திருக்க கடவுள் அருளால் அவளது கருவானது 6 வாரங்கள் கடந்திருக்கிறது என்று உறுதி செய்யப்படவும் பானுவும் குமுதாவும் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தகவல் கேள்விப்பட்ட அன்பழகனுக்கு இன்ப அதிர்ச்சி என்றால் தங்கராஜுக்கும் கூட மற்றற்ற மகிழ்ச்சிதான். எப்படியும் இப்பயாவது அந்த கடவுள் இவங்களுக்கு கருணை காட்டினாரே என்ற நிம்மதி கொண்டனர் அமுதாவும் அன்பழகனும். அதன் பிறகு வந்த நாட்களில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பானுவின் வயிற்றில் இருந்த குழந்தை வளர வளர அவளையே இமைப்பொழுதும் பிரியாது சுற்றி சுற்றி வந்த சரவணனுக்கு அந்த குழந்தை மீதான பிடித்தம் நாளுக்கு நாள் தீவிரமாக வளர்ந்து கொண்டே சென்றது. பாப்பா எப்ப வெளியே வந்து என் கூட விளையாடும்? பாப்பா இப்ப உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாப்பாக்கு உள்ள இருட்டா இருந்தா பயமா இருக்காதா? பாப்பா எப்படி சாப்பிடும்? பாப்பா எப்படி உச்சா போகும் என்று விதவிதமான கேள்விகளை தினசாக கேட்டு வைத்து பானுவை மட்டுமில்லாது அனைவரையும் கேள்வியால் துளைத்தெடுப்பான் அந்த 4 வயது குழந்தையான சரவணன். குமுதாவிற்கும் சில நேரங்களில் அவன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி சலிப்பு தட்டிவிடும். ஆனால் எத்தனை கேள்வி கேட்டாலும் அதே கேள்வியை எத்தனை முறை திருப்பி திருப்பி வேறு மாதிரி கேட்டாலும் புன்னகை முகம் மாறாது அவனுக்கு சளைக்காமல் பதில் கூறுவாள் பானு.
பானுவின் குடும்பத்துடன் உறவுகள் துண்டித்து போயிருக்க அன்பழகனின் சொந்த பந்தங்கள் எல்லாம் அவ்வப்போது வந்து பானுவை பார்த்துவிட்டு சென்றாலும் தோழிக்கு தோழியாகவும் சொந்தத்திற்கு சொந்தமாகவும் இருந்து அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டாள் குமுதா. பானுவிற்கு 7ஆம் மாதம் பிறந்தபோது அவள் பிறந்த வீட்டிற்கு கடைசி முயற்சியாக தகவல் சொல்லியும் அங்கே இருந்து ஒருவரும் வந்து வளகாப்பை நடத்த முன்வராமல் போக தங்கராஜும் குமுதாவுமே பிறந்த வீட்டு முறையில் நின்று அவளுக்கு அந்த தெருமுனையில் இருந்த பிள்ளையார் கோவிலில் வைத்து எளிமையாக வளகாப்பை நடத்தினர். 9ஆம் மாத தொடக்கத்தில் பானுவிற்கு வீட்டிலேயே வழி பிறக்க குமுதா அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பானுவை அங்கிருந்த மருத்துவமனையில் சேர்க்க அடுத்த சில மணி நேரங்களில் சுகப்பிரசவத்தில் அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது பானுவுக்கு. அழகிய பூப்பந்து போல பால்வண்ண நிறத்தில் கொழுகொழுவென கொள்ளை அழகுடன் அவள் அன்னையை உரித்து வைத்தார் போல பிறந்திருந்த பெண் குழந்தையை கண்ட அனைவரின் முகத்திலும் புன்னகை ததும்பி இருக்க சரவணனோ நொடிக்கு 100 முறை பாப்பா பாப்பா என்று அழைத்தவன் அவன் விரும்பி உண்ணும் லட்டு மாதிரி குண்டு குண்டன் இருந்த பாப்பாவிற்கு லட்டு பாப்பா என்று பெயர் வைத்ததோடு அல்லாமல் லட்டு பாப்பாவின் நாமத்தை வாய் ஓயாமல் ஜபித்துக் கொண்டிருந்தான். இப்படியாக லட்டு பிறந்து 3ஆம் மாதத்தில் ஒரு நாள் பால்வாடி சென்று கொண்டிருந்த சரவணனை பள்ளிக்கூடம் அனுப்ப திட்டமிட்டனர். அன்றைய தினம் குட்டி பாப்பாவிற்கு பெயர் வைக்கும் வைபோகம் இருக்க பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று தரையில் உருண்டு அடம் பிடித்த சரவணனை கெஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்தி அவன் சொல்லும் பெயரையே பாப்பாவிற்கு வைப்பதாக உறுதி கொடுத்து அது நடந்த பின்னரே சமாதானமாகி சந்தோஷமாக பள்ளிக்கு கிளம்பி சென்றான் சரவணன். அத்தியாயம் 14. தங்கராஜ் குமுதாவின் பூர்வீகமும் பொள்ளாச்சி அருகில் இருந்த ஒரு கிராமம்தான். சிறு வயதிலேயே தாய் தகப்பனை இழந்த ஒற்றை வாரிசான தங்கராஜ் அதன் பிறகு சொந்த பந்தங்களின் உதவியால் வளர்ந்து டிகிரி வரை படித்து முடித்தான். ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் வேலை தேடி கோயம்புத்தூருக்கு வந்துவிட்டான். ஆரம்பத்தில் பல்வேறு கடைகளில் வேலை பார்த்தவன் கடைசியில் நகை கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்து வந்தான். அந்த வேலை அவனுக்கு பிடித்து போகவே அதிலேயே நிலைத்து நின்றான். குறுகிய காலத்திலேயே கடை முதலாளியின் விசுவாசத்துக்குரிய ஆளாக மாறிப்போனவன் தொழில் நுணுக்கங்களையும் சிறிது சிறிதாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். கல்யாண வயதை எட்டிய ஓரளவு வசதி படைத்த குடும்ப பின்னணி கொண்ட தங்கராஜுக்கு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்பாவை இழந்து அம்மாவின் வளர்ப்பில் வளர்ந்து வந்த குமுதாவை பார்த்து உறவுகள் திருமணம் முடித்து வைக்க அன்றில் இருந்து குமுதாவிற்கு தங்கராஜும் தங்கராஜுக்கு குமுதாவும் அனைத்துமாகி போயினர். அவர்கள் திருமணம் முடிந்து கோவை வரும்போது கூடவே குமுதாவின் அம்மா கிருஷ்ணவேணியும் அழைத்து கொண்டே வந்துவிட்டனர். கிரி பிறந்த பிறகு நகைக்கடையில் இருந்து விலகி கையில் இருந்த இருப்பை கொண்டு தங்கராஜ் சிறிய அளவில் சராப்பு கடை ஒன்றை சரவணப்பட்டியில் ஆரம்பித்து நடத்தி வந்தார். ஆரம்பத்தில் அதில் சுமாரான வருமானம் வந்தாலும் போக போக நன்றாக வருமானம் வர தொடங்கவும் பொள்ளாச்சியில் தனக்கிருந்த பூர்வீக சொத்து பத்துக்களை விற்றுக்கொண்டு வந்த தங்கராஜ் மதுக்கரையில் அவர்கள் தற்போது இருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கி குடிவந்தவர்கள் மீதமிருந்த கையிருப்பை முதலீட்டாக கடையில் போட்டு அதை பெருக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். கிரிக்கு அடுத்து 5 வருடம் கழித்து பிறந்தவன்தான் சரவணன். சரவணனுக்கு 3 வயது நடக்கும் வரை அவன் அவனது ஆட்சி கிருஷ்ணவேணியிடம்தான் எப்போதும் இருப்பான். பசிக்காக அழுதால் மட்டுமே அவன் குமுதாவின் வசம் வருவான். மற்றபடி அவனுக்கு அவன் ஆட்சிதான் அனைத்திற்குமே தேவை. அவன் பேச ஆரம்பித்தது முதல் மழலை தொடங்கி தெளிவான உச்சரிப்பு வரும் வரை அவன் அதிகமாக உச்சரித்த பெயர் அவன் ஆட்சியின் கிச்சுவேணி என்ற பெயர்தான். குமுதா எத்தனை முறை ஆட்சின்னு சொல்லணும்னு சொல்லிக் கொடுத்தாலும் கிரி கூப்பிடுவது போல அவனும் பேர் சொல்லிதான் அழைப்பான். பேர் சொல்லும் பேரன்களை கண்டு எப்போதும் பெருமைப்பட்டவராகவே இருப்பார் கிருஷ்ணவேணி. அவரது மூப்பின் காரணமாக சரவணனுக்கு 3ஆம் அகவை நடந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணவேணி இறந்து போய்விட அதன் பிறகு சரவணனை சமாளித்து தேத்துவது பெரும் சவாலாகி போயிருந்தது குமுதாவிற்கு. கிருஷ்ணவேணியின் மறைவுக்கு பிறகு இன்னும் அதிகமான பிடிவாதத்தை கொண்டிருந்த சரவணனுக்கு பானுவின் வருகைக்கு பிறகுதான் அவனது இரட்டைவால்தனமும் குறும்பும் சிறிது குறைந்திருந்தது. பல நாட்களுக்கு பிறகு இதோ இப்போதுதான் முதல் நாள் பள்ளிக்கு கிளம்பியவன் போக மாட்டேன் என்று பிடித்த பிடிவாதத்தில் நிற்க
அவனை கெஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்திய பானு அவனுக்கு விபூதி வைத்துவிட்டு நன்றாக படிக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவனை பள்ளிக்கு சென்று வரும்படி தாஜா செய்து வைத்தாள். அவனும் அவனது லட்டு பாப்பாவிற்கு கிருஷ்ணவேணி என்ற பெயரை தான் வைக்க வேண்டும் என்று கட்டளையாக கூறிவிட்டு சென்றிருக்க, பானுவும் அன்பழகனும் அவனது ஆசைப்படியே லட்டு பாப்பாவிற்கு கிருஷ்ணவேணி என்ற பெயர் வைத்து மகிழ்ந்தனர். குழந்தை பிறந்தபோதே லட்டு பாப்பாவை இவள் எங்கள் வீட்டு மருமகள் என்று பானு மற்றும் அன்பழகனிடம் உரிமை கொண்டாடியிருந்தாள் குமுதா. அதை பானுவும் முழு மனதுடன் வழிமொழிய, லட்டு பாப்பா பிறந்தபோதே அவள் சரவணனுக்கு என்று முடிவு செய்து வைத்திருந்தனர் இரு குடும்பத்தினரும். குமுதா தனது அம்மாவின் மறு உருவமான லட்டு பாப்பாவை வேணி என்று பெயர் சொல்லி அழைத்து வர, அதுவே நாளடைவில் அவளுடைய பெயர் சுருக்கம் ஆகி போனது. ஆனால் சரவணனுக்கு அவள் லட்டு பாப்பா என்பதால் வேணி என்ற பெயர் மறந்து அனைவருக்கும் பாப்பாவாகி போயிருந்தாள் கிருஷ்ணவேணி எனும் லட்டு பாப்பா. இதற்கிடையில் தங்கராஜுக்கு சரவணப்பட்டியில் பெரிதாக ஒரு கடை திறக்கும் ஆசை வர, தீவிர முயற்சியால் கையிருப்பு மற்றும் லோன் வசதி பெற்று குமுதம் ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் நகைக்கடை ஒன்றை பெரிய அளவில் திறந்தார். நாளடைவில் நகைக்கடையின் வியாபாரம் மென்மேலும் பெருகி வர, அவர்களின் வசதி வாய்ப்பும் பெருக தொடங்கியது. தொழிலில் நேரம் காலம் பாராமல் ஈடுபட்டு வந்த தங்கராஜின் போக்குவரத்து வசதிக்காக அவர்கள் சரவணப்பட்டிக்கு குடியேறும் நிலைமை வந்தது. வாய் நிறைய மருமகனே மருமகனே என்று கனிவோடு அழைத்து திகிட்ட திகிட்ட அன்பு பாராட்டும் பானுவையும், பொக்கை வாய் சிரிப்பும் குண்டு கணமும் மழலை பேச்சும் பிஞ்சு விரல்களுமாக ஆரை அதிர அழுகும் அந்த அழகிய தேவதையான அவனது லட்டு பாப்பாவையும் விட்டு பிரிய மாட்டேன் என்று அழுது புரண்ட சரவணன் பண்ணிய ஆர்ப்பாட்டத்தை கண்டு நொந்து நூடுல்ஸாகி போயினர் குமுதாவும் தங்கராஜும். அதன் பிறகு பானுவின் யோசனைப்படி அவன் தூங்கிய பிறகே அவனை அங்கிருந்து தூக்கி கொண்டு வர முடிந்தது. அன்று அவர்கள் மதுக்கரையில் இருந்து சரவணப்பட்டி வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கை தடம் மேலும் மேலும் முன்னேற்ற பாதையில் செல்ல, அடுத்த ஒரு வருடத்திலேயே சொந்தமாக சரவணப்பட்டியில் வீடு கட்டி குடியேறும் நிலைக்கு வந்திருந்தனர் தங்கராஜும் குமுதாவும். வீடு கிரக பிரவேசத்திற்கு முறையாக சென்று தங்கராஜும் குமுதாவும் பானு மற்றும் அன்பழகனுக்கு அழைப்பு விடுத்து வர, அவர்களும் 2 நாட்களுக்கு முன்னரே வந்து அவர்களின் புண்ணியாசனை வேலையில் பங்கெடுத்து கொண்டனர். பானுவும் அன்பழகனும் வந்திருந்து உரிமையுடன் அனைத்து வேலைகளையும் உடனிருந்து செய்துவிட்டு போனதில் அத்தனை சந்தோஷம் குமுதாவிற்கு. ஆனால் திருஷ்டி பட்டால் போல தத்தி தத்தி நடைபயின்று கொண்டிருந்த லட்டு பாப்பாவை துரத்தி கொண்டே திரிந்த சரவணனும் அனைவரையும் மறந்து அவர்களுக்கான உலகத்தில் புது புது விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருந்தனர். அப்படி ஃபங்க்ஷன் வீட்டிற்கு வெளியே சரவணனுடன் விளையாடி கொண்டிருந்த போது சில நிமிடங்களில் லட்டு பாப்பாவை காணாமல் போய் அனைவரையும் பதற வைத்து மட்டுமல்லாமல் மீண்டும் சரவணனால் அவள் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாம் அந்த நாளின் கசப்பான நிமிடங்கள்தான். இப்படியாக நாட்கள் நகர, ஒரு நாள் சரவணன் 5வது படித்து கொண்டிருந்த போது குமுதாவோடு மதுக்கரை சென்று அவனது லட்டு பாப்பாவின் வீட்டில் தங்கி அந்த நாளின் பொழுதை அவர்களோடு கழித்தான். அன்று மாலை அவர்கள் வீட்டு தெருமுனையில் இருந்த பிள்ளையார் கோவிலின் முன்புறம் இருந்த அரச மரத்தை சுற்றி கருந்துணியால் கண்ணை கட்டிக்கொண்டு அவனது லட்டு பாப்பாவுடன் அந்த மரத்தை சுற்றி சுற்றி விளையாடி மகிழ்ந்தான். சரவணன் தொடக்கப்பள்ளியை முடித்து உயர்கல்வியை தொடர ஆரம்பிக்கும் போது அவனது நட்பு வட்டங்களும் புதிதாக முளைக்க, குழந்தை பருவத்தில் இருந்து குமரப்பருவத்தில் அடியெடுத்து வைத்த சரவணனுக்கு நாளடைவில் மதுக்கரை என்ற ஊரும் அதன் நினைவுகளும் அவனது நினைவு மண்டலத்தின் அடியில் சென்று புதைந்து போக, அவனது லட்டு பாப்பாவின் நினைவுகளும் அதோடு கூட மறந்து போனது விதியின் விளையாட்டு. அதனை தொடர்ந்து வந்த வருடங்களில் தங்கராஜின் தொழில் வளர்ச்சியும் அரசியல் பிரவேசமும் அவர்களுடனான உறவில் பானு குடும்பத்திற்கு ஒரு தயக்கத்தை உண்டு பண்ணி பல அடிகள் அவர்களை விட்டு தள்ளி நிறுத்தி இருந்தது. மாத சம்பளத்திற்கு வேலை பார்த்த அன்பழகனுக்கு கிடைக்கும் சொற்ப வருவாயில் எளிய முறையிலான மகிழ்ச்சியாகவே குடும்பத்தை நடத்தி வந்த பானுவிற்கு தங்கராஜின் அசாத்திய தொழில் வளர்ச்சியை கண்டு சந்தோஷமே என்றாலும் ஏனோ முன்பு போல ஒரு இயல்பான உறவை மேம்படுத்த முடியவில்லை குமுதாவிடம். அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. மாதம் ஒரு முறை தங்கராஜோ குமுதாவோ வாடகை வசூல் செய்ய மதுக்கரை சென்று வரும்போது மட்டுமே அவர்களை கண்டு பேசிவிட்டு வருவார். அது கூட அவர்களுக்கிடையே ஆன நட்பில் இடைவெளியை ஏற்பட ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம்.
இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மருந்தும் பானு அதன் பிறகு வந்த நாட்களில் ஒரு முறை கூட சரவணப்பட்டிக்கு வேணியை அழைத்து சென்றதில்லை. வீணான என்ன விதைகளை வேணி மனதில் விதைத்துவிட்டு நாளை பின்னே அது நடக்காமல் போனால் வேணியின் நிலை என்னவாகும் என்று ஒரு சராசரி தாயாக அவளது நலனில் அக்கறை கொண்டு அவள் சரவணனை பற்றிய தகவல்களை ஒருபோதும் வேணிக்கு ஊக்குவிப்பதே இல்லை. ஆனால் வேணியை காணும் போதெல்லாம் மருமகளே மருமகளே என்று வாய் நிறைய உள்ளார்ந்த அன்புடன் அழைத்து அன்பை பொழிந்து வந்த குமுதாவோ அவளை தங்கள் வீட்டு மருமகளாகவே கருதி வந்தாள். குமுதா மூலம் வேணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடத்தப்பட்ட சரவணனை பற்றிய அனைத்து தகவல்களும் அந்த சிறு வயது முதலே அழியாத நினைவுகளாக பதிந்து போனது லட்டு பாப்பாவின் மனதில். தனது மகளின் மனதில் சிறு விதையாக இருந்த சரவணன் மீதான பிடித்தம் நாளுக்கு நாள் வேரூன்றி வளர்ந்து பல கிளைகளை பரப்பி அழிக்க முடியாத அளவு ஆழமளமாக வளர்ந்து நின்றதை அறிந்து கொள்ளாமலேயே போயிருந்தாள் பானு. பானுவின் கடைசி நிமிடம் வரை கூட அவளுக்கு சரவணன் தன் மருமகனாக ஆனால் என்ன என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அவளது நிறைவேறாத ஆசை மனதில் தீயாக கொழுந்துவிட்டு எரிய அதே தீ தனது மகளின் மனதிலும் அணையா விளக்காக எரிந்து கொண்டிருப்பதையும் தெரிந்து கொள்ளாமலேயே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இவ்வுலகை விட்டு மறைந்து போயிருந்தாள். பழைய நினைவுகளில் இருந்து மீண்டு வந்த குமுதா கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு சரவணனுக்கு டீ போட்டு எடுத்துக்கொண்டு வர அவனும் தனது லட்டு பாப்பாவுடனான பழைய நினைவுகளை மீட்டெடுத்து களைத்து போய் உட்கார்ந்திருந்தான். கண்கள் கோவை பழமாக சிவந்திருக்க அவனது இறுகிய முகமே அவனது உள்ளத்து உணர்வுகளை தாய் அவளுக்கு அப்பட்டமாக எடுத்துரைத்தது. இப்போது வருந்தி ஆகப் போவது என்ன? இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று எண்ணித்தானே அன்று அவனிடம் பிரியாவுடனான கல்யாணம் வேண்டாம் என்று அவள் தலையால் அடித்து கொண்டாள். ஆனால் பிடிவாதமாக தன் நிலையில் நின்றவன் குமுதா எதற்கு கூறுகிறாள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே பிரியாவுடனான அனைத்தையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடத்தி முடித்திருந்தான். சரவணனின் மொபைல் வைப்ரேஷன் மோடில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்க அதை கூட உணராது சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தவனை வலியுடன் ஒரு பார்வை பார்த்த குமுதா அதில் தெரிந்த கிரியின் எண்ணை பார்த்து யோசனையுடன் அதை ஆன் செய்து காதில் வைத்தாள். அந்த பக்கம் என்ன கூறப்பட்டதோ திரும்பி சரவணனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இதோ இப்போ உடனே அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி போனை அணைத்தாள். அத்தியாயம் 15. சரவணனும் வேணியும் மதுக்கரை கிளம்பி சென்று அன்று முகூர்த்த நாள் தினம் என்பதால் சரவணனுக்கு தலைக்கு மேல் வேலை இருந்தது. அதை எண்ணிக்கொண்டுதான் வேணியும் அவனை தொந்தரவு செய்யாது குமுதாவிடம் மட்டும் கூறிவிட்டு மதுக்கரை செல்ல திட்டமிட்டாள். ஆனால் அவளது மணாளனோ வேணியோடு தனிமையில் செலவழிக்க கிடைக்கும் வாய்ப்பை நழுவவிட விரும்பாமல் அவளை அழைத்து கொண்டு உற்சாகத்துடன் மதுக்கரை நோக்கி கிளம்பினான். அங்கு அவனது மனையால் அவனுக்கு அடுத்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி தர விழுந்தடித்து கொண்டு சரவணப்பட்டியில் இருந்து வந்து அவனது குழப்பத்திற்கான விடை தேடி குமுதாவிடம் தஞ்சம் அடைந்திருந்தான். அவள் வாயிலாக சிலவற்றை உறுதி செய்து கொண்டவனுக்கு பழைய நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஞாபகம் வந்து அவனது லட்டு பாப்பாதான் அவன் மனைவியாக வந்திருக்கிறாள் என்ற உண்மையை புரிய வைக்க அது தந்த சொல்லென்ன உணர்வுகளில் வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்தான். நடந்த சம்பவங்களின் தாக்கத்தில் கட்டுண்டவன் அவனது தொழிலை கூட மறந்து போனவனாக போனை சைலண்டில் போட்டு வைத்திருந்தான். இந்த சூழ்நிலையில்தான் அவனது எண்ணிற்கு கிரியிடம் இருந்து அழைப்பு வர அதை குமுதா ஆன் செய்து பேசியவள் கடையில் அவனது தேவையை உணர்ந்து சரவணனை கடைக்கு கிளம்ப சொல்ல துரிதப்படுத்தினாள். குமுதம் ஜுவல்லர்ஸ் நகைக்கடையின் 3 கிளைகளிலும் அன்றைய தினம் வழக்கத்தை விட கூடுதலாக கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. தங்கராஜ் சரவணப்பட்டியில் உருவாக்கிய மெயின் கடையின் பொறுப்பை கிரி எடுத்துக்கொண்டிருக்க புதிதாக உருவாக்கப்பட்டிருந்த காந்திபுரம் மற்றும் திருப்பூர் கிளையின் கடை பொறுப்பை சரவணன் தனது மேற்பார்வையில் பார்த்து கொண்டிருந்தான். காலையில் இருந்து சரவணனின் பொறுப்பில் இருந்த கடைகளுக்கு வாடிக்கையாளர்களின் வருகை அதிக அளவில் இருக்க சேல்ஸ் ஒரு பக்கம் தங்கு தடையின்றி நடந்து கொண்டிருந்தாலும் முதலாளியை காண வேண்டும் என்று நின்ற ரெகுலர் வாடிக்கையாளர்களுக்கு பதில் கூற முடியாமல் திணறி போன கடை ஊழியர்கள் சரவணனுக்கு போனில் பல முறை முயற்சித்தனர். அவன் இருந்த மனநிலையில் அதை எதையும்
கருத்தில் கொள்ளாது அவனது நினைவுகளிலே உழன்று கொண்டிருந்தவன் சைலண்ட் மோடில் இருந்து அவன் போனில் பல நூறு அழைப்புகளை ஏற்க தவறியிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் சமாளிக்க முடியாமல் திணறிப்போன கடை ஊழியர்கள் கிரிக்கு அழைத்து தயக்கத்துடன் விபரத்தை சொல்லியிருக்க யோசனையான கிரி மறு நிமிடம் சரவணனுக்கு அழைத்திருந்தான். எதேச்சியாக அது குமுதாவின் கண்ணில் பட்டு சரவணனின் போனை எடுத்து பேசிய தன் அன்னையிடம் நிலைமையை கூறி விளக்கவும் அவள் உடனே அனுப்பி வைப்பதாக கூறி அதன்படி அவனை ஒரு வழியாக சமாளித்து கடைக்கு அனுப்பி வைத்தாள். வேண்டா வெறுப்பாக கிளம்பி கடைக்கு சென்றவனை வேலை மற்ற எதை பற்றியும் என்ன விடாது சுழல் போல் உள்ளிழுத்து கொள்ள மாலை 6 மணி வரை உட்கார கூட நேரம் இல்லாமல் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தான். மாலை நெருங்கும் சமயம் காந்திபுரம் கடையில் கூட்டம் குறைந்து ஒரு சிலர் மட்டுமே வந்து சென்று கொண்டிருந்தனர். அவனது பர்சனல் அறைக்குள் களைப்புடன் நுழைந்தவன் அவன் சீட்டில் உட்கார்ந்து தலை சாய்ந்து கண்களை மூடினான். சற்று நேரம் இளப்பார நினைத்து கண்களை மூடிய ஆணவனின் மணக்கண் முன்னால் அவனது மனையாளின் கழங்கிய முகம் வந்து செல்ல அடுத்த நொடி இருந்த களைப்பெல்லாம் தூர பறந்ததோடு குமுதாவிற்கு அழைப்பு விடுத்திருந்தான். ஏனோ வேணிக்கு நேரடியாக அழைத்து பேச விரும்பினாலும் உள்ளிருந்து எதுவோ ஒன்று ஆணவனை தடுத்து நிறுத்த அவனது தாய்க்கு அழைத்து வேணி வந்துவிட்டாளா, போன் எதுவும் பண்ணினாளா என்று கேட்டு அவளை பற்றி தகவல் தெரிந்து கொண்டான். பல நாட்கள் பூட்டியிருந்ததால் சுத்தம் செய்து முடிக்க அதிக நேரம் ஆகிவிட்டதாகவும் இன்னும் கொஞ்சம் வேலை இருப்பதாகவும் அது முடிந்த பிறகு குளித்து கிளம்பி வர எப்படியும் காலதாமதம் ஆகும் என்பதால் இன்று ஒரு நாள் மட்டும் மதுக்கரை வீட்டிலே தங்கிக் கொள்வதாகவும் கூறியதாக குமுதா சரவணனுக்கு தகவல் தெரிவிக்க அவன் அறிந்து கொண்ட செய்தியில் முகம் சுருங்கி போனது ஆனவனுக்கு. அவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்று அவனுக்கே புரியாமல் குழம்பியவன், சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன் என்று கூறி போனை அணைத்தவன் அவனது சீட்டில் சோர்ந்து போய் அப்படி தலை சாய்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் கிரி அங்கு வந்து சேர சகோதரர்கள் இருவரும் தொழில் குறித்து பேசத் தொடங்க நேரம் போவது தெரியாமல் இருவரும் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தனர். தொடர்ந்து பண்டிகை காலங்கள் வருவதால் வரவு செலவு கணக்கு முதல் கொள்முதல் வரை செய்ய வேண்டிய அனைத்தையும் இருவரும் கலந்து ஆலோசித்து திட்டமிட்டு கொண்டிருந்தனர். குமுதம் ஜுவல்லர்ஸின் மெயின் கடையும் புதிதாக சரவணப்பட்டியில் கட்டப்பட்ட பங்களா உள்ளிட்ட மேலும் சில வீடுகள் இடங்கள் என கிரிக்கு பிரித்து கொடுத்திருக்க குமுதம் ஜுவல்லர்ஸின் 2 கிளைகள் கடைகளையும் சரவணன் தற்போது குமுதாவுடன் வசித்து வரும் வீடும் மதுக்கரையில் இருக்கும் வீடு மற்றும் ஆங்காங்கே வாங்கி போட்டிருந்த வீட்டு மனைகள் என சரவணன் பெயரில் தங்கராஜ் இருக்கும்போதே இருவருக்கும் முறையாக பிரிக்கப்பட்ட உயில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இது போக அண்ணன் தம்பி இருவரும் அவர்களது சுய சம்பாத்தியத்தில் சொத்துக்களை ஆங்காங்கே வாங்கி குவித்திருந்தனர். அதில் சரவணன் இன்னும் கூடுதலாக சொத்துக்களை வாங்கி குவித்ததோடு பங்கு சந்தையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் முதலீடு செய்து வைத்திருந்தான். அவரவர் கிடைக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகள் எல்லாம் அவரவர் மேற்பார்வையில் இருந்து வந்தாலும் நகை கொள்முதல், டிசைன்ஸ் ஆர்டர் செய்வது முதலான பொறுப்புகள் அனைத்தும் 3 கடைகளுக்கும் சேர்த்து சரவணன் தான் தனது பொறுப்பில் பார்த்து வந்தான். மற்ற கடைகளை விட அவர்கள் கடைகளில் இருக்கும் நகைகள் அனைத்தும் நவீன டிசைன்களில் அனைவரையும் கவரும் வகையில் தரமானதாகவும் தகுந்த விலையுடன் இருப்பதாலும் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களை தன் வசப்படுத்தி வைத்திருப்பான் சரவணன். வாடிக்கையாளர்கள் எப்போதும் தங்கள் கையகப்படுத்தி வைத்துக்கொள்ள சரவணன் புது புது யுக்திகளையும் வியக்க வைக்கும் சலுகைகளையும் அவ்வப்போது வழங்கி அவர்களை திருப்தி அடைய செய்து மற்ற கடையை நாடவிடாமல் தன் வசப்படுத்தி கொள்வான். உதாரணமாக, வாடிக்கையாளர்கள் விசுவாச திட்டத்தை உருவாக்கி குறைந்த அளவோ அதிக அளவோ தொடர்ந்து அவர்களிடம் கொள்முதல் செய்து வருபவர்களுக்கு வெகுமதி வழங்கி வியக்க வைப்பான் அவன். வாடிக்கையாளர்கள் செய்தி மடல் திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி அவர்களின் பிறந்த நாள், திருமண நாள் முதலான சுப தினங்களில் வாழ்த்துக்களை அனுப்பி வைப்பதோடு அல்லாமல் புது புது நகை டிசைன்களையும் அனுப்பி அவர்களுக்கு தங்க நகை வாங்கி பரிசளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அதை நடைமுறையையும் படுத்த செய்வான். இதற்காக அவன் எங்கு ஆபரணங்கள் கண்காட்சி நடந்தாலும், இந்தியாவில் மட்டும் அல்லாது வேறு எந்த நாட்டில் நடந்தாலும் அதில் தவறாது கலந்து கொண்டு அங்கிருக்கும் ஆபரணங்களின் கலை நுணுக்கங்களை பார்வையிட்டு வருவான்.
அப்படி செல்லும் போது அது சம்பந்தப்பட்ட ஏதாவது கோர்ஸ் இருந்தாலும் அதில் சேர்ந்து கொண்டு தன்னை ஒவ்வொரு நாளும் அந்த துறையில் புதுப்பித்துக் கொண்டே இருப்பான். அந்த ஓயாத கடின உழைப்பும் எதையும் திறம்பட கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பும் தான் இந்த சிறு வயதில் சரவணனையும் அவனை சார்ந்தவர்களையும் நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. இது குறித்து எப்போதுமே குமுதாவிற்கு தனது இளைய மகனான சரவணன் மீது ஒரு கர்வம் இருந்து கொண்டே இருக்கும். அவனது தொழில் வர்க்கத்தில் அவனது தற்போதைய குறிக்கோள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊர்களில் மட்டும் அல்லாது இந்தியா முழுவதிலும் குமுதம் ஜுவல்லர்ஸின் கிளைகளை உருவாக்குவதுதான். மேலும் அவனது எதிர்கால லட்சியம் ஹாங்காங்கில் வருடந்தோறும் நடைபெறும் நகை மற்றும் கற்கள் கண்காட்சியில் குமுதம் ஜுவல்லர்ஸின் சார்பில் தங்களது வடிவமைப்பு நகைகளை கண்காட்சியில் பங்கு பெற செய்வதாகவும் அதற்கான முயற்சியில்தான் இரவும் பகலும் பாராது தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறான் சரவணன். உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த கற்கள் வைரக்கற்கள் தான். அப்படிப்பட்ட வைரங்கள் பதிக்கப்பட்ட நகைகள் இன்னும் பல விலை உயர்ந்த கற்களான முத்து, பவளம், கோமேதகம், மரகதம், மாணிக்கம் என்ற பலதரப்பட்ட கற்கள் பதிக்கப்பட்ட நகைகள் அழகாக பார்வைக்கு வைக்கப்பட்டு விற்கப்படும் கண்காட்சிதான் ஆசியாவிலேயே முதலிடம் வகிக்கும் ஹாங்காங்கில் நடக்கும் நகை மற்றும் கற்கள் கண்காட்சி. உலகின் மிகப்பெரிய வைரக்கூடமும் மிகப்பெரிய ஜப்பானிய முத்துக்கூடமும் இந்த கண்காட்சியின் சிறப்பம்சம் ஆகும். உலகின் மூலை முடுக்குகளில் இருந்து எல்லாம் நகை நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு அழகான கூடங்களை அமைத்து அவர்களின் சிறந்த வடிவமைப்புகளுடன் கூடிய நயமான நகைகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்துவர். லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வரும் இந்த கண்காட்சியில் கோடிக்கணக்கில் வியாபாரம் நடைபெறும். அத்தகைய கண்காட்சியில் தங்களது குமுதம் ஜுவல்லர்ஸின் சார்பில் நகை வடிவ அமைப்புகளை காட்சிப்படுத்துவதே அவனது வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. தொழிலில் அடுக்கடுக்கான வெற்றிகளை பெற்று குவித்தவன் அவனது சொந்த வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை சந்தித்து வேதனையிலும் வேதனை. அவன் சந்தித்த வாழ்க்கை தோல்வியின் வலிதான் அவனை தொழிலில் முழு மூச்சாக ஈடுபட வைத்து அவனது துறையில் உச்சாணி கும்பில் நிற்க வைத்தது என்பதுதான் முற்றிலும் உண்மை. ஒரு வழியாக அண்ணன் தம்பி இருவரும் தொழில் விஷயங்களை பேசி முடித்திருக்க கிரி அவனிடம் கூறிவிட்டு இன்று குமுதாவை குடும்பமாக பார்க்க செல்ல இருப்பதாகவும் இரவு அங்கேயே தங்குவதாகவும் தகவல் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆனவனின் மனதில் மின்னலென ஒரு யோசனை வந்து சென்றது. அதன்படி குமுதாவிற்கு அழைத்து சற்று நேரம் பேசியவன் கடையின் மூத்த ஊழியரை வர சொல்லி சில பல அறிவுரைகளை கூறிவிட்டு திருப்பூர் கடைக்கும் அழைத்து கடையின் நிலவரத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அங்கிருந்து கிளம்பியவன் புதுவித உணர்வுகளுடன் நேராக மதுக்கரை நோக்கி காரை செலுத்தினான்.